ரைட். ஒளி இதில் பார்த்தோம்? 7th பார்த்தோமா? 7th பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் அது புரியும். அப்புறம் 8th அங்கே பார்த்ததெல்லாம் நீங்கள் தான் ஆன்சர் சொல்லணும். ஓகேவா? ரீகால். பார்க்காத எக்ஸ்ட்ரா இருக்கிறத மட்டும் டச் பண்ணிட்டு போக போகிறோம். 9th அன்றைக்கி முடிச்சிடலாம். ஒளினா என்ன? ஆற்றல். ஒளி எப்படி போகும்? ஒளி எதுக்கு உதவுது? பொருளை பார்க்கணுன்னா. ஒளி இல்லைன்னா என்ன அர்த்தம்? அதுங்க டார்க். ஒளி இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? பாருங்க, கருப்புன்னு சொன்னீங்களா? ஒளி இல்லைன்னா தலைமுடி கருப்பாக இருக்காங்க, என்ன நடக்குது? நம்மளை எப்படி பார்க்குறோம்? லைட் வந்து படுது என் மேலே, அது ரிஃப்ளெக்ட் ஆகி வருது, உங்கள் கண்ணுக்குள்ளே என்ட்ராகி மூளை ரெகக்னைஸ் பண்ணுது. அங்கே ஒரு ஆள் இருக்கா, இந்த கலர் இருக்குது, இந்த பொருள் இருக்குது, இதெல்லாம். ஓகேவா? சரி, இப்போ தலைமுடி கருப்பாக இருக்குது, என்னது? இப்போ நம்ம உடம்பு பல்பிலேருந்து லைட் என்ன கலரில் வருது? வெள்ளை கலரில் வருதா? என் மேலே படுது, வெள்ளை கலர் தானே தெரியணும். என் உடம்புல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வருது. ஆனால் தலைமுடி எப்படி இருக்குது? என் ஃபேஸு மாநிறமாக இருக்குது. சட்டை மாநிறம்னா என்னது? லைட் ஒயிட்டு அந்த மாதிரி. என்னது? வயலட் கலர். வயலட். இங்கே வச்சுருக்கணும் பேப்பரு ஒயிட் கலரில் இருக்குது. அதே இது தேஜாஸ்ரீ சுடிதார் என்ன கலரு? எல்லாம் வெள்ளை கலர் தானே படுது. கார்த்திகேயன் டிஷர்ட் என்ன கலரில் தெரியுது? பச்சை கலர். ஆனால் பல்பிலேருந்து வர லைட் என்னது? ஒயிட்டு தானே. அது பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வந்தால் ஒயிட்டாக தானே தெரியணும். ஆனால் எல்லாம் இத்தனை கலரில் தெரியுது. சரியா? இப்போ நம்ம தலைமுடி இவரோட சட்டை கருப்பாக இருக்குது. என்ன காரணம்? மணியண்ணனோட சட்டை, அவர் சட்டையில் பட்ட அந்த வெள்ளை கலரு ரிஃப்ளெக்ட் ஆகலை சொன்னீங்கல்ல. லைட் இல்லைன்னா அங்கே என்ன அர்த்தம்? கருப்பு, இருட்டு. ரிஃப்ளெக்ட் ஆகாமல் என்ன பண்ணுது? கருப்பு கலராக இருந்தால் உங்கள் மேலே பட்ட எல்லா ஒளியும் உங்கள் சட்டை மேலே, தலைமுடியில் பட்ட எல்லா ஒளியும் என்ன ஆயிடுச்சு? ரிஃப்ளெக்ட் ஆகலை, அது பிடிச்சிக்கிச்சு. அதனால தான் கருப்பாக தெரியுது. புரிஞ்சதா? வெள்ளை கலராக தெரிஞ்சால் என்ன அர்த்தம்? அதில் பட்ட எல்லா லைட்டும் வெள்ளை கலர் தானே வருது. எல்லா லைட்டும் என்ன பண்ணிடுச்சு? ரிஃப்ளெக்ட் பண்ணிடுச்சு. அது அப்படியே வந்து உங்கள் கண்ணுக்குள்ளே போய் மூளை ரெகக்னைஸ் பண்ணுது. பச்சை கலராக தெரிஞ்சால் என்ன அர்த்தம்? பச்சையை மட்டும் வச்சுக்கிச்சா? எல்லா கலரையும் பிடிச்சிக்கிட்டு பச்சையை மட்டும் ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஒழுங்கா எல்லா கிளாஸ் வரலன்னு நினைக்கிறேன். சரியா? வயலட் கலரில் தெரியுது என் சட்டை, வயலட்டை மட்டும் ரிஃப்ளெக்ட் பண்ணிடுச்சு, மற்றதெல்லாம் என் சட்டை பிடிச்சிக்கிச்சு. புரிஞ்சதா? பச்சை கலரு அதேமாதிரி அவருக்கு. அதேமாதிரி ரெட் கலர், ரெட் மட்டும் அனுப்பிவிட்டு மற்ற கலர்லாம் உள்ளே அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. புரிஞ்சதா? ரைட். அப்போ வெள்ளை கலர் போட்டால் என்ன ஆகுது? எல்லா லைட்டையும் ரிஃப்ளெக்ட் பண்ணிடுச்சின்னு அர்த்தம். அதனால தான் ரோட்டில் முன்னாடி நடத்தினேன் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ரோட்டில் தார் ரோட்டில் போங்க, பெயிண்ட் வெள்ளை கலர் அடிச்சிருப்பான், அப்போ ஏதோ ஆணும் கவனிக்கிறீங்க. யாராவது போய் எக்ஸ்பெரிமெண்ட்டாவது பண்ணி பார்த்தீங்களா? அதில் போய் கால் வச்சு வெயில் டைமில்? இல்லை தானே? பண்ணி பார்த்தீங்களா? எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தீங்களா? அது ஏன்னு தெரியுமா? இல்லைம்மா, கிளாஸ் நம்ம அட்டன் பண்ணதுக்கப்புறம் இதுதான். ரைட். கோயிலெல்லாம் வெள்ளை கலர் அடித்து வச்சுருப்பானுங்க. அதுக்கு தான் அங்கே போய் நடந்து போனீங்கன்னா சுடாது, காரையில் வெறுங்காரையில் சுடும். இப்போ என்ன ஆயிடுச்சு? டைல்ஸு, வெள்ளை கலர் டைல்ஸு, வெள்ளை கலர் டேங்க்கு இப்போ தான் கொண்டு வரானுங்க. நம்ம ஊர் எங்கே இருக்குது? வெப்பமண்டலம். கருப்பு கலர் டேங்க் ஏன் கொண்டு வந்தானே தெரில. டைல்ஸ் இத்தனை வருஷமாக கருப்பு கலர், வேறு கலர் ஏன் யூஸ் பண்ணான்னு தெரில. எது மாடியில் மொட்டை மாடியில் ஒட்டுறான்ல, அது வெள்ளை கலர் தான் ஒட்டணும். ரிஃப்ளெக்ட் ஆகி போகும், பில்டிங்குள்ளே வராது ஹீட்டு. சரியா? அதனால தான் நம்ம ஊர் எங்கே இருக்கும்? வெப்பமண்டலம். இங்கே என்ன கலர் ட்ரெஸ் யூஸ் பண்ணக்கூடாது?
கருப்பு கலர் ஏன் ஹீட் அப்சர்வ் பண்ணுமா லைட் அப்சர்வ் பண்ணுமா? ரெண்டுமே வா. லைட்டு ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கும். லைட்டு அப்சர்வ் பண்ணால் என்னவா மாறும்? ஹீட்டாக மாறிடும். அப்போ உடம்பு சீக்கிரம் ஹீட் ஆகிடும். அதுக்கு தான் அது நான் அவங்க ஏதோ புரிஞ்சு வச்சுருக்காங்க. வெள்ளை கலர் போட்டாக்கா நல்லது ஜிலு ஜிலுன்னு. கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டால் என்ன ஆகும்? போகிற வழியை செத்து போயிடுறான். அதனால் கருப்பு போடாதரா, பேய் அடிச்சிருது, சாமிக்கு ஆகாதும்பாங்க. காரணம் தெரில அவனுக்கு, ஆனால் வாழ்ந்து பார்த்துருக்கான். அதனால் என்ன சொல்கிறான்? குலதெய்வத்துக்கு ஆகாது தம்பி, கருப்பு ட்ரெஸ் போடாத அப்படிம்பாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க. எந்த சாமியாக இருந்தாலும் சரி குலதெய்வம். ஆமாவா? ஆமாம். நல்ல விஷயத்துக்கு போகிறப்ப ஏன்டா கருப்பு போடுறாம்பாங்க. ஏன்னா நீ போகிற வழியில் செத்து போயிடக்கூடாது அதுக்காக. ஆமாம் சார், பெரியார் சார் இவங்கெல்லாம் கருப்பு கலரா? அவங்க ஒரு அடிமைத்தனத்தை எதிர்க்கிறதுக்காக, மூட நம்பிக்கையை எதிர்க்கிறதுக்காக போடுறாங்க அவங்க. சரியா? கருப்பு எதிர்ப்புக்கான கொடி. இப்படி தான் கலர் தெரியும். அது தெரியல, அப்படி நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமாக. கருப்புனா எதிர்ப்பு, அந்த மாதிரி. ஒளி எதிரொலிப்பு பார்த்தோமா? ஐ ஈக்குவல் என்னது? ஆர். இதை பற்றி முன்னாடியே பேசியாச்சு. எதிரொலிப்பு விதி, சமதள அடி சொல்கிறாங்க. இப்படி போட்டால் என்ன அர்த்தம்? ஆங்கிள்னு அர்த்தம். கரெக்டாக? இதை முன்னாடி பேசியாச்சு. ஆம்புலன்ஸ் சமதள ஆடியில் பிம்பம் எப்படி தெரியும்? இடவள மாற்றா தெரியும் அப்படின்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? செங்குத்தாது. அதனால் ஆம்புலன்ஸ் என்ன பண்ணுவாங்க? இடமலை மாற்றா எழுதுவாங்க. இதை இங்கேருந்து ஏன்னு கேட்பாங்க. லேட்ரல் இன்வெர்ஷன். தலைகீழ தெரிஞ்சால் என்னது? வெர்டிக்கல் இன்வெர்ஷன். மெய்பிம்பம் மாயபிம்பம். மெய்பிம்பம் ரியல் இமேஜ், மாயபிம்பம் விர்ச்சுவல் இமேஜ் இங்கிலீஷில். சரி, அப்படின்னா என்ன அர்த்தம்? மெய்பிம்பம் தலைகளாக தெரியும். சரியா? மாயபிம்பம் நேராக தெரியும், பட் இளவல மாற்றா தெரியும். மாயபிம்பத்தை உருவாக்கக்கூடிய ஆடிகள் எது எது? சமதள ஆடி, அப்புறம் குவியாடி. குவியாடி எப்படி தெரியும்? குவியாடியில் ஒரு பாயிண்டில் மட்டும் என்னவா தெரியும்னு பார்த்தோம்? மெய்பிம்பம் தெரியுமா? எடுத்து பாருங்கள் போயிட்டு. அது எந்த பாயிண்ட்டுன்னு பார்த்துக்கங்க. அதுதான் கேள்வி டிஎன்பிசியில் கேட்டானாக்கா. பேரபோலிக் அல்லது ஸ்பெரிக்கல். குவியாடி, குழியாடி, கோலகாடி, ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் பார்த்தாச்சு. பழசு பார்க்காதவங்க பார்த்துருங்க போயிட்டு. இதெல்லாம் படமாக வரைஞ்சது. இது நமக்கு தேவையில்லை, விட்டுருங்க. குழியாடி பிம்பம் எப்படி இருக்கும்? பிம்பம் எந்த இடத்துல வைக்கிறான் பார்த்தோமாங்க? ஒரு டேபிள் மாதிரி. அதை விளக்கமாக கொடுத்துருக்காங்க. பிம்பம் முக்கிய குவியத்தில் எஃப் ஃபோக்கல் பாயிண்ட். இது சி, இது பி. அந்த கண்ணாடியோட வலை சென்டர் ஆஃப் தி. ஆமாம், ஒரு டைமில் மட்டும்தான் மாய பிம்பம் தெரியும். இதில் மற்றதெல்லாம் மெய் பிம்பம் தான். குழியாடியில் ஒரு பாயிண்டில் மட்டும்தான் மாய பிம்பம் தெரியும். எல்லாமே தலைகீழ் பிம்பம் தான் பாருங்கள். எஃப்க்கும் பிக்கும் நடுவில் வைக்கும் பொழுது மட்டும்தான். எஃப்க்கும் பின்னா இது பெரிதாக்கப்பட்ட நேரான பொய் பிம்பம் தெரியும். ஓகேவா? எஃப்க்கு பி. மற்றது எல்லாமே என்னவா இருக்கும்? உருவம் வேறு மாதிரி இருக்கும், தலைகளாக தான் தெரியும். இங்கே ஒன்று இருக்கா? இது ஒன்று.
சும்மா தேவையில்ல, அந்த அன்றைக்கி பார்த்ததே வச்சுருங்க. குறியீடுகள்லாம் நமக்கு தேவையில்லை, விட்டுருங்க. ஆடி சமன்பாடு இதாங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஆடி சமன்பாடு I/F = I, சரி 1 அதை நான் வச்சுக்கோங்க. சும்மா அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க போதும். குழியாடியின் பயன்கள் இதெல்லாம் தெரியும் நமக்கு. இஎன்டி டாக்டரு, மேக்கப்பில் வேறு எங்கெங்கெல்லாம் இருக்குது? குழியாடி தானே, ரைட்டு வைக்க. ஸ்பீக்கரா, குழாய் ஸ்பீக்கரு அரை சூடேற்றியில் பயன்படுதாம்மா. அரை சூடேற்றினா அந்த குளிர் பிரதேசத்தில், நம்ம ஊர்லாம் தேவையில்லை. ஹீட்ரு, ரூம் ஹீட் பண்ணணும்ல, அதுக்காக. அதேமாரி டெலஸ்கோப், இந்த கண்ணாடி வச்சு அதில் பட்டு இன்னொரு ஸ்க்ரீன் வச்சுருப்பாங்க. அதில் படும்பொழுது தான் நான் சின்ன பொருள் பெருசாக தெரியும். ஸ்டார் இருக்குல்ல, ஸ்டாரோ அல்லது பிளானட்டோ, அதோட ஒளி வரும், நம்ம கண்ணுக்கு தெரியாது, சின்னதாக தான் தெரியும். அதில் படும்பொழுது பெருசாக தெரியும். அப்படி தான் ஆராய்ச்சி செய்கிறாங்க. அடுத்து குவியாடி எப்பயுமே என்ன பிம்பத்தை தான் உருவாக்கும்? சின்னதான என்னது விர்ச்சுவல் இமேஜ், மாய பிம்பத்தை தான் உருவாகும். அதோட பயன்கள் அதை வளைவான இடத்துல பார்வை புலம் அதிகம். அதனால் இப்போ என்னென்ன அர்த்தம் வரும்? பார்க்கக்கூடிய ஏரியா அது அதிகம். ஆடியில் பிம்பம் தோன்றும் தொலைவை விட பொருள்கள் மிக அருகில் உள்ளன. கரெக்டாக? ஆப்ஜெக்ட் இன் த மிரர் ஆர் க்ளோசர் தேன் தே அப்பியர். கரெக்டாமா? அது அந்த மாதிரி தானே அர்த்தம். சரி, கரெக்டான தூரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பக்கத்தில் இருக்கும். அதனால் கேர்ஃபுல்லாக போகணும். ஒளியின் திசை வேகம் பழைய கதையெல்லாம் இதை விட வரலாறாக படிச்சுட்டு இருக்கிறோங்க. அப்போ அவ்வளோ கண்டுபிடிச்சா, அப்போ அவ்வளோ கண்டுபிடிச்சா, அதெல்லாம் இல்லை. இப்போ அட் ப்ரெசன்ட் ஒளியின் திசை வேகம் 1849 முதல் ஹர்மன் ஷே அவர் தான் சொல்கிறார். ஒளியோட திசை வேகம் வெலாசிட்டி எவ்வளவு? 3,00,000 km/s. அதே மீட்டரில் போட்டால் எவ்வளோ வரும்? 3 × 10⁸ m/s. கிலோமீட்டர்லேயே சொன்னீங்கன்னா இப்படி எழுதுனா எப்படி எழுதணும்? 3 × 10⁵ km. 3 கட் பண்ணணும். இதெல்லாம் தெரியும் நமக்கு. சரியா? ரைட். இதெல்லாம் புரிஞ்சுக்காதனால தான் என்ன பண்ணுறான், நீட்லலாம் நம்மளால் தடுமாறிக்கிட்டு இருக்கான். புரிஞ்சு படித்தானா நீட்லாம் பட்டாசு கிளப்பிடுவானுங்க. 3 வருஷம் 4 வருஷம்லாம் பெண்டை கலட்டுறானுங்க. பாவம், பார்த்தாவே கஷ்டமாக இருக்குது புரியாமல் படிக்கிறதுனால. தானாகவே ஒளிரக்கூடியது பூமியில், இந்த பிரபஞ்சத்தில் தானாக ஒளிரக்கூடிய ஒரே பொருள் எது? சூரியனா? ஒளிரக்கூடிய பொருள் எது இந்த பிரபஞ்சத்தில்னு கேட்டேன். நட்சத்திரம்லாம் இல்லையா? நட்சத்திரம் தாங்க. சூரியன் ஒரு நட்சத்திரங்க. விக்யூ கிளாஸ் எடுத்துன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களாங்க? நட்சத்திரம், அதில் ஒரு நட்சத்திரம் தான் இது. நட்சத்திரம் தான் சரியான இது. சூரியன் மட்டும்தான் ஒளிருமா? சூரியனா அந்த பர்டிகுலர் நட்சத்திரம் மட்டும்தான் சூரியன், அது மட்டும் தான் ஒளிருமா? அப்போ நட்சத்திரத்துலேருந்து வரி ஒளியில் எங்கே கொண்டு போய் விடுவீங்க? நட்சத்திரம் கிளாஸ் எடுக்கும்பொழுது அது என்ன நீங்கள் கவனிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. அப்படியே கெடுத்து விட்டானுங்க. அதான் நட்சத்திரம்னா என்ன? சூரியன் நட்சத்திரம் தாங்க. கோடிக்கணக்கான நட்சத்திரம் சேர்ந்தது தாங்க பிரபஞ்சம். ஆமாவா இல்லையா? அதில் ஒரு நட்சத்திரம் தாங்க சூரியன் பேர் வச்சுருக்கோம். சரியா? அது நடத்தும்போது என்னத்தை கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. அப்படியே எக்ஸாமில் என்ன கொஸ்டின் கேட்பான், அதுக்கு என்ன ஆன்சர் எழுதணும், மனப்பாடம் பண்ணிக்கலாம். அப்படியே இருக்கீங்க, மாற மாட்டேங்கிறீங்க. டெய்லியும் அதான் படித்து சொல்கிறேன், மாறுங்க கதை மாதிரி கவனிங்க அப்படின்னு. சரியா? சரி பாருங்கள். அது மாதிரி இங்கே இயல்பாக ஒளிரக்கூடிய பொருள்லாம் இருக்குது இயற்கையிலேயே.
புழுக்கள், ஒரு சில மீன் என்னது மின்மினி பூச்சி இருக்கா, அது மீன், ஒரு சில மீன், சிப்பி மீன், ராட்சச நட்சத்திர மீன், இதெல்லாம் வந்துட்டு என்னது அதுவே வெப்பத்தை உண்டு பண்ணும். அந்த வெப்பமே எங்கேருந்து வந்தது? சூரியன்லேருந்து வந்த லைட்டை பிடிச்சி கார்போஹைட்ரேட்டாக கன்வெர்ட் ஆகி கொழுப்பாக இருக்குல்ல, அந்த கொழுப்பை எரிக்கிறனா தான் டீகம்போஸ் பண்ணும்போது அது ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட்டு தான் லைட்டாக ப்ரொடியூஸ் ஆகும். அதுவுமே எங்கேருந்து வந்தது தான்? அங்கேருந்து வந்தது, சூரியன்லேருந்து வந்தது தான். சரியா? சாதாரண விஷயம், நீங்கள் மனப்பாடம் பண்ணாத பெருசாக தெரியுது, நான் சாதாரணமாக சொல்கிறேன். ஆனால் நீங்கள் அதை பெருசாக எடுத்துகிட்டு மண்டையில் ஏற்றிக்க மாட்டேங்கிறீங்க, தூக்கி போடுறீங்க, பெருசாக்கி வச்சுட்டானுங்க அதை சாதாரண விஷயத்த. அதனால் அது உங்களுக்கு பெருசாக தோணுது. ஒன்றும் சப்ப மேட்ரு இதெல்லாம். எனக்கு மனப்பாடம் பண்ணுற குரூப்னால என்னாச்சு, அப்படியே உங்களை மாற்றி விட்டானுங்க. என்னால் மாற்றுறதுல போதும் ஆயிடுது. சரி, ஒளி விலகல் பார்த்தோமா? எப்போ ஒளி விலகல் ஏற்படும்? ரெஃப்ராக்ஷன் தானே. வித்தியாசமான மீடியம் வழியாக, அதாவது அடர்த்தி வேறுபட்ட அடர்த்தி கொண்ட ஊடகங்கள் வழியாக ஒளி பாய்ந்து செல்லும் பொழுது நேராக போகாமல் என்ன விலகல் அடையும்? அடர் மிகுவிலேருந்து அடர் குறை ஊடகத்துக்கு போனால் எப்படி விலகல் அடையும்? அடர் மிகுவிலேருந்து அடர் குறைக்கு நார்மல் விட்டு விலகி போகும். இந்த அடர் மிகு ஊடகத்துலேருந்து அடர் குறை ஊடகத்துக்கு போகும்பொழுது தான் இன்னொரு விஷயம் உருவாங்க. என்னது? குத்துக்கோட்டை விட்டு விலகி செல்லும். அதனால் அந்த இது ஆங்கிள் அப்படியே அதிகமாக என்ன நடக்கும்னு பார்த்தோம்? முழு இதில் சத்தமாக சொல்லுங்கள். ஆங்கிள் அப்படியே இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும்? ஒரு ஸ்டேஜில் முழு அகதிரொலிப்பு வெளியில் போகாமல் என்ன ஆகும்? உள்ளே வந்துடும். படுகதிரினுடைய கோணத்தை அதிகப்படுத்திகிட்டே போங்க, உள்ளே வந்துடும். அதுக்கு பேர் தானே டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன். எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க அதை? எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க? என்னங்க யோசிக்கிறீங்க? நேற்று முந்தாங்க பார்த்தோம். கதை தாங்க சொன்னேன். என்னங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? சொல்லுங்கம்மா. ஓஎஃப்சி ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிளில், இன்டர்நெட் கேபிள்லாம் இருக்குல்ல, அதில் அப்புறம் எண்டோஸ்கோப்பியில் அந்த வயர் இருக்குல்ல, அதெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோமா? கதைங்க. என்னங்க நான் இவ்வளோ கதையாக சொல்கிறேன், நீங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. போங்க, நான் கத்துறதே வேஸ்ட்டு. வடிவேல் மாதிரி ஆக்கிவிட்டீங்க நீங்கள். ஒளி விலகல் விதி இதெல்லாம் அன்றைக்கே பார்த்தாச்சு. ஒளி விலகல் விதியை பற்றி பேசினவர் யார்? ஸ்னெயிலா? ஸ்னெயில் தானே, ஸ்னெயில். sin r டிவைடட் பை sin i டிவைடட் பை sin r. எப்பயுமே அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்? மாறாது, அதே அளவு தான் இருக்குன்றோம். விலகலன், ஒளி விலகலன் இருக்குல்ல, பொருளுக்கு பொருள் மாறுபடும்னு பார்த்தோம்ல, அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் இது. அதெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க. முழு எதிரொலிப்பு இப்படி படுக்கும்பொழுது நேராக போயிடும். கிராஸாக இருக்கும்போது கொஞ்சம் விலகல் அறியுது. இன்னும் கொஞ்சம் இதை கொஞ்சம் கொண்டு போகிறீங்க. இதான கோணம், இது நடுவில் தானே கோணம், இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துகிறோம். இதான் கோணம். இது சரி, இந்த கோணம் இங்கே இருக்கும்பொழுது லைட்டாக விலகல் அடையுது. இன்னும் கொஞ்சம் இதை இப்படி தள்ளி கொண்டு போகிறான். படம் புரியுதா? இன்னும் கொஞ்சம் தள்ளிட்டு போகிறான். கோணம் பாருங்கள், அதிகமாகுது. அப்போ என்ன ஆகும்? இன்னும் விலகல் அடையும். இப்படி இன்னும் கொஞ்சம் தள்ளிட்டு போகிறான், டோட்டலாக உள்ளே வந்துடுது. அதுமாதிரி ரேடியோ சொன்னல, மேலே போயிட்டு இங்கேருந்து அடிப்பாங்க. அப்படி தரையில் வளிமண்டல வெப்பநிலை அடர்த்தி அதிகம், மேலே போக வளிமண்டல அடர்த்தி குறைவு. அப்போ என்ன ஆகும்? இங்கேருந்து போக என்ன கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டே போகும். ஐனோஸ்பியர் கேள்வி இதெல்லாம். ஐனோஸ்பியரில் போகும்போது டோட்டலாக ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்ப பூமிக்கே வரும். கேட்பாங்க, ரேடியோ வேவ்ஸ், ரேடியோ இருக்கு இல்லையா, ஆல் இண்டியா ரேடியோ அதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு சேட்டலைட்லாம் கிடையாது அப்போது. அதேமாதிரி இலங்கை வானொலியிலும் கேட்கும் பாருங்க. இங்கே அவனுக்காக ஒளிபரப்புறான், நம்ம பக்கத்தில் இருக்கனால நமக்கும் கேட்காது. எங்கே போய் ரிஃப்ளெக்ட் ஆகி பூமிக்கு வருதுன்னு கேட்பான். இதில் அயனி எடுக்கல, ஐனோஸ்பியர். ஆனால் அயனி எடுக்க ஒன்றும் பண்ணாது. டென்சிட்டி ஆஃப் தி
அட்மாஸ்பியர். அதுதான் என்ன பண்ணுது, இந்த இந்த விதிப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணி திரும்பணும். அப்போ எந்த அடுக்கில் ரேடியோ அலைகள் ரிட்டன் ஆகி கீழே வரும், வானொலி நிலை அனுப்பக்கூடியது அப்படின்னு. இப்போ அதுக்கெல்லாம் வேலையெல்லாம் போச்சு. அதேமாதிரி இந்த ஒரு காணல் நீர் வந்து முழு ஆக எதிரொலிப்பு தான். சரியா? காணல் நீர் இங்கே பாருங்கள், சூரிய ஒளி வந்து தரையில் படும், தரையில் பட்ட உடனே வெப்பம் வெளியிடப்படும் தரையிலிருந்து. இப்போ தரையை ஒட்டி இருக்கக்கூடிய கேஸ் இருக்குல்ல வளிமண்டலம், அது வெப்பத்தை நல்லா அப்சர்வ் பண்ணோன்னா, வெப்பத்தை அப்சர்வ் பண்ணால் என்ன ஆயிரும், டென்சிட்டி விளங்கி வச்சுக்கோங்க. எப்படிங்க டென்சிட்டி அதிகமாக வெப்பத்தை உள்ளெழுத்தா? வெப்பத்தை எடுத்தானா மாலிக்குலாம் தள்ளி தள்ளி போகும். அப்போ என்ன ஆகும் டென்சிட்டி? அப்போ தரையை ஒட்டி இருக்கிற டென்சிட்டி குறையும், மேலே இருக்கிறது டென்சிட்டி அதிகம். அப்போ இந்த ஒளி என்ன ஆகுது, பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ட் ஆகி அங்கே ஒளி உருவாகும், மேலேருந்து வரக்கூடிய சூரியனிலேருந்து வரக்கூடியது. ஓகேவா? மேலே அது எப்படி இருக்கும், நமக்கு லைட்டு மாதிரி தெரியும், தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும், பக்கத்தில் போனீங்கன்னா இருக்காது. சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒளி இருக்குல்ல, அது பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி முழு ஆக எதிரொலிப்பில் இப்படி வந்துடும் மேலேயே. அந்த லைட்டு தான் நமக்கு என்னவா தெரியும், தண்ணி மாதிரி தெரியும். பக்கத்தில் போனீங்கன்னா காணாமல் போயிடும். எந்த டைமில், மே மாதம். ஓகேவா? அடுத்து ஒளி இலைகள், அதான் அந்த ஆப்டிக்கல் கேபிள்ஸ், அதெல்லாம் சின்ன உண்டாக தான் இருக்கும், பெருசாக போட்டிருக்கான் OFC. முடிஞ்சு போச்சா பாடம்? கபானி என்ற இயற்பியலாளர் ஒளி இலையின் தந்தை என அழைக்கப்படுகிறார். நோட் பண்ணிக்கங்க, ஃபேக்ட் இது. டிஎன்பிசியில் கேட்பான், யூபிஎஸ்சிலாம் கேட்க மாட்டான். ஓகேவா? ரைட். என்ன ஒன்றுமே எக்ஸ்ட்ரா இல்லைல்ல, பார்த்ததே தான். சரி, ஒளி ஒரு ஊடகத்திலிருந்து மற்ற ஊடகத்துக்கு செல்லும் பொழுது எந்த படுகோணத்தில் ஒளி விலகல் அடையாது? படம் பார்த்துட்டு வந்தாங்கன்னா சொல்லலை நான். செங்குத்தாக பட்டா ஒளி விலகல் அடையாது. படம் தான் பார்த்துட்டு வந்தேன், எங்கேயுமே நான் சொல்லலை, பார்க்கல, ஆனால் படம் பார்த்தேங்க பாருங்கள். ஓகேவா? ஆமாம், நானும் படிக்கலை தானே, இந்த படத்தை வச்சு தான் சொல்கிறேன். இதில் அடையாது. டார்ச் விளக்கில் எதிரொலிக்க பானாக பயன்படுவது குழியாடி. அப்பா வெரி குட். படமாக புரிஞ்சிட்டுனா எப்படி மறக்கும்? திரும்ப படிக்கணுமா அதை? இதை விட்டுட்டு அடுத்ததுக்கு போயிடணும் நம்ம. இப்போ நம்ம பார்த்தோம்ல, எந்த பேரவும் நம்ம படிக்கலை, என்னென்னு பார்த்தோம், தேவையானது. இப்படி தான் எந்த சப்ஜெக்ட் நீ படித்தனாலும், நீ மனப்பாடம் பண்ணுறன்னா உட்காந்து குறி அடிச்சுட்டே இருக்கும். அந்த ஸ்கூல் குழந்தைங்களாம் கெடுத்து பாவம், அதுங்க படாத அவசப்படுத்துகிறானுங்க. சிந்தனை திறனே இல்லாமல் போச்சு. பெரிதான மாயபிம்பங்களை உருவாக்குவது. பெரிய மாயபிம்பம் யார்? சமதள ஆடியா? குழியாடி தாங்க உருவாக்கும். குவியாடி சின்ன பிம்பத்தை தான் மாயபிம்பத்தை உருவாக்கும். குழியாடி ஒரு டைம் ஒரு இடத்துல ஒரு 2 சுச்சுவேஷன் பண்ணுவோம், பெரிய மாயபிம்பத்தை உருவாக்கும். அதுவும் Pக்கும் Fக்கும் நடுவில் வைக்கும் பொழுது. மற்ற இடத்துல என்னவா இருக்கும், மெய்பிம்பமாக தான் இருக்கும். அடுத்தது, எதிரொலிக்கும் பகுதி வெளிப்புறமாக வளைந்திருப்பின் அது குவியாடி. வெரி குட். முப்பட்டகம் ஒன்றின் வழியே ஒளிகற்றை பாயும் பொழுது அது ஐஏஎஸ் கொஸ்டின். இது ஐஏஎஸ் நீங்கள் டுபாகூர். அது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, புரியாத வகையில் தான் மண் விலகல் அடைஞ்சு அதோட விளைவாக தான் நான் நிலப்பெருகி ஏற்படும். விலகல் அடையினா நிலப்பெருகி ஏற்படாது. சரியா? இது 2 ஸ்டேட்மெண்ட் 2-3 தனித்தனியாக கொடுத்துருப்பான். ஒளியின் திசை வேகம் டேஷில் பெருமமாக இருக்கும். இதில் வெற்றிடத்தில் இதானே டென்சிட்டி கம்மி வளிமண்டலம். இதில் ப்ரிசம். தமிழ் மீடியம் படிச்சிங்களா இங்கிலீஷ் மீடியம் படிச்சிங்களா? ப்ரிசம் நீங்கள் கேட்க வேண்டியதானே, அதான் அவர் ப்ரிசம் நேற்று பார்த்தோமா? அடுத்தது, அடர்குறை ஊடகத்திலிருந்து அடர்மிகு ஊடகத்துக்கு ஒளிக்கதிர் செல்லும்போது டேஷ் செல்கிறது. அடர்குறையிலேருந்து அடர்மிகுக்கு போகும்போது தானே ஆகும் குத்துக்கோட்டை நோக்கி விலகி செல்லும். ஓகேவா? ரெஃப்ராக்ட் டுவேர்ட்ஸ் நார்மல் இங்கிலீஷில். தெருவிளக்குகளில் பயன்படும் ஆடி. குழியாடி
உள்ளே பட்டு ஒரு இடத்துல குவிக்கும். தெருவிளக்கே நீங்கள் பாருங்கள், அங்கே உள்ளே போட்டிருக்கான்ல, அந்த உள்ளெல்லாம் கழட்டி வெறும் பல்பு போட்டு விடுங்க, வெளிச்சமே இருக்காது. கிராமத்தில் அங்கங்கே சின்னதாக அந்த அந்த மேலே உள்ள இது போடாமல் வெறும் பல்பு தொங்க விட்டுருப்பானுங்க, வெளிச்சமே இருக்காது, அங்கே மட்டும் விழுகும். ஆனால் வாட்ஸ் அதிகம். எல்இடி போட்டாலும் உள்ளுக்குள்ளே இருக்குல்ல, ஆடி இருக்கா இல்லையா? ஆடி தான் மெயின். சரியா? ஆடி எடுத்து நீங்கள் எல்இடி பற்ற வைங்க, ஒன்றும் வெளிச்சமே இருக்காது. அங்கே கூட ஒழுங்காக விழுகாது. அது எல்இடியில் சுத்தமாக விழுகாது, எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது, முப்பட்டகம் ஒன்றில் ஏற்படும் விலகு கோணம் டேஷ் கோணத்தை பொறுத்தது. படுகோணமா? படுகோணம். படுகோணம். 5 சென்டிமீட்டர் குவிய தொலைவு கொண்ட குழியாடியின் வளைவு ஆரம். குவிய தொலைவு ஃபோக்கல் பாயிண்ட் 5 சென்டிமீட்ரு. அப்போ ஆரம் எவ்வளோன்னு கேட்குறான். எவ்வளவு? 10 சென்டிமீட்ரு. நேற்று சும்மாவே பேசணுமா? நேற்று சும்மாவே நடத்தும் பொழுது இப்போ பார்த்தோம், கேள்வி கேட்டேன், நீங்கள் தானே சொன்னீங்க ஆன்சர். சூரிய அடுப்புகளில் சூரிய ஒளியை குவித்து வெப்பம் உண்டாக்கப்படும் பெரிய அடிகள் பரவலை ஆடிகள், பேரபோலிக்ஸ். ஆமாவா? பரவலை ஆடி. சரியா தவறா? ஒளிவிலகல் கோணம் ஒளிவிலகல் எண்ணை பொறுத்தது. கரெக்டா? கரெக்டு தான். ஒளிவிலகல் எண்ணை பொறுத்து தான். ஒளிவிலகல் எண் அதிகமாக என்ன அர்த்தம்? ஒளிவிலகல் குறையும். ஒளிவிலகல் எண் அதிகமாக கோணம் குறையும். ஆமாவா? ஆமாம், போய் எடுத்து பாருங்க. ஏன்? கோணம் குறையுமா அதிகமாகுமா? செக் பண்ணி பாருங்கள் அதை. ஆனால் பொறுத்தது இது கரெக்டு. ஒரு ஒளிக்கதிர் ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் பொழுது விலகல் அடைவதில்லை. அடையாதா? அடையும். ரெஃப்ராக்ஷன் நடக்கும். குவியாடி எப்போதும் சிறிதாக்கப்பட்ட நேரான மாய பிம்பத்தை உருவா. கரெக்டா? குவியாடி கரெக்டா? கரெக்டு தான். நேரான மாய பிம்பத்தை தான் உருவம். குவியாடி கண்ணாடி சைடு மிரர் சின்னதாக இருக்கும், நார்மல் சைஸோட அந்த பொருளோட சின்னதாக இருக்கும். குழியாடி ஒன்றின் வளைவு மையத்தில் பொருள் வைக்கும் பொழுது நேரான மாயபிம்பம். வளைவாரத்தில் வைக்கும் பொழுது தான் இருக்கும், பிக்கும் எஃப்க்கும் நடுவில் தான் நேரான மாயபிம்பம். வைரங்கள் மின்னுவதற்கு காரணம் ஒளியின் முழு அக எதிரொலிப்பு. கரெக்டா? ரைட். பிம்பத்தின் உயரத்திற்கும் பொருளின் உயரத்திற்கும் இடையே உள்ள தகவு உருப்பெருக்கம், அதுக்கு பேர். அதை விட்டுருங்க. மலையில் காணும் மிகக்குரிய வளைவு காண பயன்படுவது வளைவுகளில் எது? குவியாடி. அதான் நிறைய ஏரியா கவர் பண்ணும். தண்ணீருக்குள் உள்ள அதான 3. ஃபஸ்ட்டு உள்ளதுக்கு மார்க் போடலையா? இப்போ வாங்கிட்டு போடலையா? 1. சரி, 2. தண்ணீருக்குள் உள்ள நாணயம் சற்று மேலே உள்ளது போல் தெரிவது. என்ன காரணம்? ஒளி விலகல். காணல் நீர் பல் மருத்துவர் பயன்படுத்துவது. அது கஷ்டப்பட்டு படிச்சிங்க, படிச்சுட்டு வர சொன்னேன். அதாவது உங்களை வீட்டில் போய் படிச்சிங்களா? அதாவது என்ன பண்ணீங்க? வார்த்தையே புரிஞ்சுக்கிட்டோம், இதுதான் படிப்பு. இப்படி படிச்சிங்கன்னா அதுதான். ஒன்ஸ் புரிஞ்சிங்கன்னா சொல்லுவான் நிறைய பேர், சார் அவன் படிக்கவே மாட்டாங்கிறான் சார், போய் எழுதி நிறைய மார்க் எடுக்கிறான். புரிஞ்சுக்கிட்டான்னு அர்த்தம். ஒன்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. எதை தான் நம்ம ரிவிஷன் பண்ணோம்? ஃபேக்ட் மட்டும் தான் ரிவிஷன் பண்ணணும். சரியா? கான்செப்ட் புரிஞ்சுக்கிற வரைக்கும் நீ கேள்வி கேட்டுகிட்டே இருக்கணும். புலின்றான் குவின்றான், என்னடா இது வித்தியாசம்? கம்பேர் பண்ணி பார்த்துடணும், மறக்காது. இந்த கொடுமை இந்த பண்ணால் வேலையை முடிஞ்சு போச்சு. இதை பண்ணாதனால ஸ்கூல்லலாம் என்ன பண்ணானுங்க? நம்மளை மனப்பாடம் பண்ண வச்சு காலையில் 4 மணிக்கு எழுப்பி மனப்பாடம் பண்ண வச்சு வார்த்தையை அத்தனை தடவை படிக்க வச்சானுங்க. விளையாட கூட விடாமல் என்ன பண்ணுறானுங்க? மனப்பாடம் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கானுங்க. இன்னும் அதான் நடந்துக்கிட்டு இருக்குது. அது இப்போ ரொம்ப கொடுமை. வரலாற்று பின்புலத்தை அப்புறம் சொல்கிறேன், சொல்லியிருப்பேன், நிறைய பேசியிருப்போம். மலைப்பாதையில் உள்ள கொண்டை வீசி வளைவில் போக்குவரத்து நெரிசலுக்கான குவியாடி மற்றும் குழியாடி. குவியாடி மற்றும் குழியாடியுடைய சமதள ஆடியை பயன்படுது. சமதள ஆடியை பயன்படுத்துகிறாங்க கொண்டை இல்லை. எது அதிக ஏரியாவை கவர் பண்ணும்?
பார்வை புலம் எது? குவியாடி. இது கரெக்டு, ஆனால் அது தப்பு. படுகதிர் கோளகாடியின் வளைவு மையத்தில் பட்டு எதிரொலித்த பின் மீண்டும் அதே பாதையில் திரும்புகிறது. அதே இதெல்லாம் போகாது. படுகோணம் எதில்? கோளகாடியில் கிடையாது, இது கிடையாது. படுகோணம் எதிரொலி கோணம். இது ஓகே, சரி, இது வேணால் கரெக்டு. இதானா தப்பு சொல்ல முடியாது, அவ்வளோ தேவையில்லை நமக்கு, அதை விட்டுடலாம். இதோட இருக்கட்டும், நாளை பார். இப்படி தாங்க லைட்டை பற்றி விஷயமே, வேறு ஒன்றுமே கிடையாது. இன்னொன்று என்ன இருக்குது? லென்ஸு கதை இருக்குது, அது 10th.